இன்றைக்கி ஆடி பெருக்கு வாசலில் கோலம் போட்டாச்சு. இப்போ பைப்படியில் போய் கோலம் போடணும். பைப்படி வச்சு தான் சாமி கும்பிடுவோம். வாங்க பண்ணி கொண்டு வந்தால் என்னென்ன செய்யணும் மத்தியானம் வரையும் பார்த்துடலாம். வாசலில் கோலம் எப்படி போட்டிருக்கேன்னு கமாண்டில் சொல்லணும். தயிர் சாதத்துக்கு கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு தும்பு போட்டு தாளிச்சிக்கலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் மத்தியானம் ஆடி 18க்கு தயிர் சாதம் புளி சாதம் தான் செய்ய போகிறேன். ஒரு 3 பச்சை மிளகா போட்டுக்குவோம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்குவோம். எதுவும் கேரட்டு கிரட்டு நான் எதுவும் போடல. கொஞ்சோண்டு பெருங்காயப்பொடி. புளி சாதம் செய்கிறோம்ல அதோட வச்சு சாப்பிட்றது. இப்போ தூக்கி பானையிலே சாதம் வச்சுருக்கேன், அதில் தூக்கி சேர்த்துடலாம். இதையே வச்சு நம்ம செஞ்சோம்னா நல்லா சாதத்தை கடைஞ்சி விடலாம். புளி சாதத்துக்கும் தயிர் சாதத்துக்கும் ஒன்றாவே வடிச்சிட்டேன், அதனால் இதை வச்சு கிளம்பி வச்சுருக்கேன். நல்லா சாதத்தை உடச்சி விட்டுக்குவோம். இங்கே பாருங்கள், இவ்வளவு பட்டர் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்குவோம். நான் தயிர் சாதத்துக்கு எப்பயுமே பட்டர் சேர்ப்பேன். காய்ச்சின பால் அதையும் சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், தயிர் நம்ம வீட்டிலே போட்ட தயிர், பசுமாட்டு தயிர். வேறு பாத்திரம் மாற்றிக்கலாமா? எனக்கு என்னமோ பெரிய பாத்திரத்தில் வச்சு செஞ்சாலும் அந்த கிளறின சாதம் அதெல்லாம் எனக்கு என்னமோ நல்லா இருக்கிறது மாதிரி தோணும். சின்ன சின்ன இடத்துல வச்சுக்கிட்டு இப்படி இது பண்ணிக்கிட்டெல்லாம் எனக்கு என்னமோ பிடிக்காது. தயிர் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க. சாதம் பாருங்க, முன்னாடியே வடித்து கொட்டி நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா கிளறி விட்டு ஆற வச்சுருக்கேன். நான் எப்போதும் சாப்பாட்டுக்கு வடிப்பேன்ல அந்த அரிசி தான் நான் எடுத்துக்கிட்டேன். வீட்டில் ஒரு அரிசி நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி கிளறி விட்டு வச்சுட்டோம்னா ஆறிடும். இப்போ புளிசாரை பாருங்க, தக்கன்னு நல்லா புளிச்சிக்கிட்டு உரைச்சிக்கிட்டு சூப்பராக இருக்கும். இந்த கொண்டைக்கடலையோட நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு இது மாதிரி ஒரு வாட்டி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படின்னு நான் ஷார்ட் வீடியோ போடுறேன் உங்களுக்கு. இது எப்படி ரெடி பண்ண புளிசாதம்னு ஷார்ட் வீடியோ போடுறேன். இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்துவிடலாம். நான் கொஞ்சம் அதிகமாக தான் செஞ்சுருக்கேன், நான் டப்பாவில் அடைச்சி வச்சுக்குவேன். பிள்ளைங்களுக்கு எனக்காவது ஒரு நாளைக்கு சாப்பாடு கொடுத்துடலாம். புளிசாத பொடியும் நம்மள்கிட்ட இருக்குது, யாருக்கும் வேணா வாங்கிக்கோங்க. ஏன் இப்போ நான் புளிசாத பொடி சரியாக போச்சு. இப்போ எனக்கு புளிசாத பொடி செய்ய நேரம் இல்லை. இன்றைக்கி செஞ்சிருவேன், இன்றைக்கி நாளைக்கு செஞ்சுருவேன். அதுவும் சூப்பராக இருக்கும். அது புளி வறுக்க இப்போ எனக்கு டைம் இல்லை, அதனால் டக்குன்னு இப்படி செஞ்சாச்சு. கிளறின புளி சாதத்தை வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். புளி சாதம் எல்லாத்துக்குமே பிடிக்கும். இருந்தாலும் எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே, எங்கள் 4 பேருக்குமே, எங்கள் மாமியாருக்குமே பிடிக்கும். நாங்கள் 5 பேருமே நல்லா சாப்பிடுவோம் புளி சாதம். அவ்வளோதாங்க, மத்தியான சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. தயிர் சாதம் பாருங்கள், நான் இதில் எதாவது போட்டுக்கலாம். நீங்கள் கேரட்டு போடலாம், மாங்காய் போடலாம், கொத்தமல்லி போடலாம், எல்லாமே போட்டுக்கலாம். கொத்தமல்லி தலை இருக்குது, கொஞ்சம் போட்டுக்குவேன். இது மாங்காய் கேரட்டெல்லாம் நான் போடல. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்களும் செஞ்சு பாருங்கள். தயிர் சாதம் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தோம்னா அப்படியே காலி பண்ணி தந்துடுவாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். நம்ம இந்த பட்டர் போட்டு செய்கிறோம்ல, அதனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். புளி சாதமும் சூப்பராக ரெடி. சாப்பாடு வேலை முடிஞ்சிச்சு. இப்போ போய் நம்ம சாமி கும்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிடலாம். இங்கே இப்போ இதை வலித்து வச்சுக்கிட்டோம்னா 2-3 நாளைக்கு பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தானே போட்டு கொடுக்க போகிறோம். ஒரு 3 ட்ரிப்பு கொடுத்துடலாம் பிள்ளைங்களுக்கு. இதை இப்போ வலித்து வச்சுக்குவேன். பூ பறிச்சிக்கிட்டு வரேங்க. நம்ம வீட்டு பூவை சூப்பராக இருக்குங்களா? இந்த பூ நம்ம வீட்டு பூ. வெயில் எல்லாம் சோர்ந்து போச்சு. இதில் கொஞ்சம் பறிச்சுக்கிட்டேன். எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. இதில் கொஞ்சம் பறிச்சுக்கிட்டேன். எவ்வளோ பூ வாங்கினாலும் மல்லிகைப்பூ வாங்கி கட்டி வச்சுருக்கேன். இருந்தாலும் நம்ம வீட்டில் இருக்குல்ல பூ, இதில் கொஞ்சம் பறிச்சுக்கலாம். இந்த பூவில் கொஞ்சம் பறிச்சுக்குவோம். இதை கட்டிடலாம்.
சூப்பராக இருக்கா? இப்படி போட்டோம்னா சூப்பராக இருக்கும் சாமிக்கு. நம்ம வீட்லேயே இருக்குல்ல, ஏன் வேஸ்ட் பண்ணுவானே, அதனால் கொஞ்சம் தான் பறித்து கட்டினேன். இது நம்ம கடையில் வாங்கிட்டு கட்டி வச்சுருக்கேன். அவ்வளோதான். வாங்க போட்டு சாமிக்கெல்லாம் போட்டுடலாம். பச்சை அரிசி பாருங்கள், இது காப்பரிசி கலர்றதுக்கு. இப்போ இதுக்கு 18 பேருக்கு அரிசி கலர்றதுக்கு நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். நுணுக்கிட்டேன் அரிசியை. இப்போ கொஞ்சோண்டு வெல்லம் தான் நசுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். நாட்டு சக்கரை இருந்தால் அதை கூட போட்டுக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டுக்குவோம். எள்ளு போட்டுக்கலாம். கருப்பு எள்ளு பொரிச்சிட்டு போட்டுக்குவோம். எள்ளையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு கடல் விட்டுருவோம். அரிசி இடித்தோன்னே எப்படி இருக்குது பார்த்தீங்களா? முழுசாகவும் சில பேர் போட்டுக்குவாங்க. நல்லா வெள்ளத்தையெல்லாம் நல்லா உடச்சிட்டு கடல் விட்டுக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் பொடி லாஸ்ட்டில் போட்டு கிளறிட வேண்டியதான். பைப்பெல்லாம் நல்லா, இதுதான் எங்கள் வீட்டில் போரு. இங்கே தான் நாங்கள் வருஷம் சாமி கும்பிடுவோம். இதெல்லாம் நல்லா தொடச்சி விட்டு இதுக்கெல்லாம் மஞ்சள் பூவும் வச்சுக்கலாம். சின்ன கோலமாக ஒன்று போட்டுக்கலாம். சின்ன பிள்ளைகள்லாம் ஆற்றுக்கு குளத்துக்கு இப்படி போவாங்க. இப்போ எல்லாம் எங்கேயும் போக முடியாது. தண்ணியே எல்லாம் எங்கே போகிறது? மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம். இப்போ வாழைப்பழம் வச்சாச்சு. கொய்யாப்பழம், இது காதார கருவமணின்னு சொல்லுவாங்க. இது முக்கியமாக வைப்பாங்க 18 பேருக்கு. மஞ்சள் தடவி வெள்ளை நூல் வாங்கி மஞ்சள் தடவி வச்சுருக்கேன். இது வந்து பேரிக்காய். பேரிக்காய், கொய்யாக்காய், வாழை, கொஞ்சோண்டு திராட்சை வச்சுக்கலாம். இது விளக்கு வச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு விளக்கு வச்சாச்சு. அப்புறம் பக்கத்திலேயே பிள்ளையார் வச்சிடலாம். அதில் 2 அருவம்பிள்ளை சொல்லி வச்சிடலாம். பிள்ளையார் கொஞ்சம் பூ வச்சிடலாம். இப்படி தாங்க நாங்கள்லாம் செய்வோம். நீங்கள்லாம் எப்படி செய்வீங்க என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ பழத்தை எல்லாம் வச்சிடலாம். கடவி அரிசி ரெடி பண்ணிட்டு இருக்கோமா, இந்த அரிசியில் வைக்க வச்சிடலாம். ஆடி 18க்கு முக்கியமான பொருள் இது. சாம்பிராணி போட்டுடலாம். தேங்காய் உடைச்சி இப்படி வச்சுட்டு சாம்பிராணி போட்டுடலாம். வீட்டுக்குள்ள போயிடலாமா? கரெக்டாக டயத்துக்கு வந்துட்டேன். மனசு நல்லா இருந்தால் எல்லாமே நல்லாவே. 7 மணி நேரம் அடைய முடியாது.
முடியாதுன்னு நான் கூப்பிடல. இந்த வெயில் வேற கடுமையா இருக்கா, கடுமையா இருக்கு, முடியாதுன்ட்டு கூப்பிடல. கையில் கூப்பிட சொன்னா அதெல்லாம் முடியாது வேணாம் அப்படின்னு. நீ கரெக்டா வந்துட்டேன். நான் வாமா வாப்பா. அப்புறம் வந்து கயிறுல அந்த இதெல்லாம் மாத்துறாங்களே, கயிறு நஞ்சு போயிருக்குல்ல நம்ம தாலி கயிறு, அதை வந்து மாத்துறதுன்னா இந்த வருஷத்துக்கு ஒரு நாள் தான் மாற்றணும். இடையிலாம் சும்மா சும்மா மாற்றக்கூடாது. அது இன்னைக்கு மாற்றிக்கங்க, யார் மாற்றினாலும் இன்னைக்கு மாற்றிக்கலாம். இன்னைக்கு பொழுது வரையுமே நல்ல நேரம் பார்த்து மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. நல்லபடியாகவே நல்ல நேரத்தில் சாமி கும்பிட்டாச்சு. நீங்கள்லாம் சாமி கும்பிட்டீங்களா? நல்ல நேரத்தில் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாம் எடுத்து போய் சாமி வச்சு சாமி இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் சாமி அடியில் வச்சிடலாம். இன்னைக்கு 18ஆம் பேர் சாமி கும்பிட்டாச்சு. நீங்களாம் எப்போ சேர்த்து நீங்கள் சாமி கும்பிட்டீங்க என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.